அந்த மேஜிக்கானது நமக்கு எரர் தான் ஏற்படுத்தும். ஓகே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுநிலையான ஒரு நிலையில் தான் அவங்க யோசிப்பாங்க. எல்லோரும் ஒரு அடிமை கூட்டம், அவ்வளோதான். அதில் யார் சரி யார் தீது எப்படி அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு டெட்டாஸ்கோப் இருந்தால் போதுங்க, ஒரு கோட் ஷூட் இருந்தால் போதுங்க, எல்லோரும் டாக்டர் தான். நீங்கள் 4 வருஷம் டாக்டர்லாம் படிக்க தேவையில்ல. ப்ராக்டிக்கல் கிளாஸ் தேவையில்ல, தியரி கிளாஸ் தேவையில்ல, ட்ரைனிங் சென்டர் எதுவுமே தேவையில்ல. உங்கள்கிட்ட டெட்டாஸ்கோப் இருக்கா, கோட் ஷூட் இருக்கா, டாக்டரு, அவ்வளோதான், போங்க எப்படியோ ஒன்று பொழைச்சிங்க அப்படின்ற மாதிரி விரட்டி விடுற ஒரு நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால் அது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் தான் சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் யூகே சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ரஷ்யா சிஸ்டத்தையும் ஓரளவு யூஎஸ்ஏ சிஸ்டத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே. முடிஞ்சால் ஓரளவு பிரான்ஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். ஓகே. மற்றபடி எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனிமேல் இந்தியா பொறுத்த வரைக்கும் யூகே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதுன்றது தோதாகாது. ஓகே. யூகே சிஸ்டம் நமக்கு தேவையே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் யூகே சிஸ்டத்தை ஓரளவு நம்ம படிநிலையாக மாற்றணும். ஓகே. அப்போ தான் நாடானது ஒரு வல்லரசு நாடாக மாறும். ஓகே. அடுத்து பாதை படிநிலை தகவல் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தகவமைப்பான ஒரு நிலை. இப்போது அண்டார்டிகாவில் வாழக்கூடிய ஒரு கரடியை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு காடு பகுதிகளில், அதாவது மலையும் மலை சார்ந்த இடமான ஒரு பகுதிகளில், அதாவது இந்த முல்லை நிலைப்பகுதியில் வாழ சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். அண்டார்டிகா பனிக்கரடி அண்டார்டிகாவில் தான் வாழணும். ஓகே. அதனால் சூழ்நிலை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றனால 2K கிட்ஸாவோ 90s கிட்ஸாவோ இல்லை அவங்க மாதிரியோ இவங்கள மாதிரி அவங்களோட ஓஎஸ் இவங்களோட ஓஎஸ் அவங்களோட சாஃப்ட்வேர் இவங்களோட சாஃப்ட்வேர் அவங்கள அனுசரித்து போகணும் இவங்கள அனுசரித்து போகணுன்னா அது தோதாகாது. அதனால் அவங்கவுங்க இயல்பை நோக்கி தான் பயணிக்கணுமே தவிர இன்னொருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஏன் அப்படின்னா ஒரு மூவியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. எல்லாரும் இணைஞ்சி ஒரு கலவை தான் ஒரு திரைப்படம். எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க அப்படின்றப்போ எப்படி தோதாகாது. ஓகே. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்துவமான நிலையில் இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. அதனால் இப்போ நான் ஓரளவு ட்ரெண்டாக இருக்கேன், எல்லா வகையிலும் குவாலிஃபைடாக இருக்கேன் அப்படின்றனால நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றப்போ, இந்த யூகேயில் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரோட விஷயத்தை அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ப்ளஸ்ஸும் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு டைரக்டரு, எனக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் தேவை. அவரும் ஒரு டைரக்டராக இருந்தால் நான் மறுபடியும் வேறு ஒரு நபரை போய் தொலைவணும். அவரும் ஒரு டைரக்டராக இருக்கார். அப்போ நான் டான்ஸ் மாஸ்டரை தொலைவிட்டே தான் இருக்கணும். ஓகே. அப்படி இருக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்துவமான நிலையில் தான் இருக்கணும். அது அவங்கவுங்க அகநிலையில் ஆன்மீக பயிற்சியில் தான் யார், தன்னோட நிலை என்ன, தனக்கு எது தோதாகும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த நிலையில் லாபமோ நஷ்டமோ படிப்படியாக பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் தீர்வு. ஓகே. அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால நம்ம தாவிட்டே இருந்தோம்னாலும் தோதாகாது. அதனால் அவங்கவுங்க இயல்பை கண்டுபிடிச்சி அந்த இயல்பை நோக்கி படிப்படியாவது தோது பார்க்கணும். ஓகே. சரி. அதனால் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சார்பாகவும் இந்தியா சார்பாகவும் உங்களுக்கு தேவையான வசதி, அதாவது உணவு உற்பத்தியில் தரமான பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு விரோதம் வேண்டாம், ஒரு பகைமை வேண்டாம். ஓகே. ஏதாவது இறக்குமதியில் நிறைய கலப்படமான பொருளாகட்டும், தரக்குறைவான ஒரு நிலையிலான உரங்களாகட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இந்தியா மேலே நீங்கள் திணிக்காதீங்க. ஓகே. இங்கேருந்து உங்களுக்கு நல்ல சர்வீஸ் வழங்கப்படும். அதனால் சண்டை தேவை கிடையாது, சமரசம் சமாதானம். ஓகே. அதனால் இந்த யூரோப்பெலாம் அவ்வளோவா இப்போ நம்மக்கிட்ட காண்டு கிடையாது. ஏன்னா அவங்க சரி ஓகே சமாதானம் அப்படின்ட்டாங்க. ஓகே. ஆனால் யூகேல இருந்து மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்காங்க. அது டிவி தான் வேணுன்றாங்க. அது சும்மா அப்படி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் டீ தேவைப்படுது, எங்களையும் யாருக்கும் தேவை கிடையாது. ஏதோ வகையில் அவங்களே உயர்வாக நினச்சிக்கிறாங்க. அது சரி கிடையாது. ஒரு சமநிலையான ஒரு பாதையில் நோக்கி பயணிக்கலாம். ஓகே. அதனால் ஆல்ரெடி அவங்களுக்கே குவாலிட்டியான டீ தான் அவங்க குடிச்சிட்ருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே
அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி விளைநிலங்கள் எல்லாத்தையும் டீ எஸ்டேட்டாக மாற்றுறதுன்றது தோதாகாது. ஓகே, ஆல்ரெடி பல காடுகளை நல்லா தான் இருந்தது. அவங்க டீ குடிக்கின்றதுக்காக ஏதோ எரர் ஆயிடுச்சு. சரி ஓகே, கடந்து போன பாதையை பற்றி பேசிகிட்டு இருக்கனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து ஆக வேண்டிய விஷயத்தை தான் யோசிக்கணும். ஓகே, அதனால் அவங்களோட மைய கோட்பாடு அப்படின்றது தோதாகாது. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா கருவேல மரம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் படிப்படி தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா யூகே சிஸ்டத்தில் கிட்டத்தட்ட பல டேமேஜ் ஏற்பட்டுருச்சு. ஆனால் ஒரு சில ரயில்வே வசதி அந்த வசதி இந்த வசதியெல்லாம் தோதாக அமைச்சாலுமே நிறையா டேமேஜ்.